மாணவர் சேர்க்கை அதிகரிப்பால் அட்மிஷனை நிறுத்திய அரசு பள்ளி. சின்னவீரம்பட்டி சம்பவம். மாணவர் சேர்க்கைக்கு தனியார் பள்ளிகள் தவமிறக்கும் சூழலில் உடுமலை அருகே அரசு பள்ளி ஒன்றில் எல்கேஜி, யுகேஜி வகுப்புகளின் 70 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். எண்ணிக்கை அதிகரித்து விட்டதால் மாணவர்களின் சேர்க்கையை பள்ளி நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஒன்றியம் சின்னவீரம்பட்டி ஊராட்சியுள்ள அரசு நடுநிலைப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இப்பள்ளி கடந்த 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 100 ஆண்டு காலம் நிறைவடைந்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு வரை இப்பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கை 160 மற்றும் அதற்கு குறைவாகவே இருந்தது. அதன்பின் பொறுப்பேற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகளின் முயற்சியால் தரமான கல்வி, தூய்மையான பள்ளி வளாகம், கழிவறை, கணினி ஆய்வகம், ஹைடெக் லேப், தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள், அரசு அனுமதியுடன் எல்கேஜி, யுகேஜி வகுப்புகள் தொடக்கம் என பள்ளியின் செயல்பாடுகள் அப்பகுதி மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் சின்னவீரம்பட்டி ஊராட்சி மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்தும் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை இப்பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் எல்கேஜி மற்றும் யுகேஜி வகுப்புகளில் இதுவரை 70 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இப்பள்ளியின் மாணவர்களின் எண்ணிக்கை 700ஆக அதிகரித்துள்ளது. பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான பள்ளியின் சார்பில் பலூன்கள் கொடுத்து வரவேற்கப்பட்டது. இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசிய பொழுது, பள்ளியின் செயல்பாடுகளில் கடந்த சில ஆண்டுகளாக மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. நடப்பாண்டு மழலையர் வகுப்புகளில் மட்டும் 70 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மாணவர்களின் சேர்க்கைக்காக பெற்றோர்கள் பள்ளியை நாடி வரும் சூழல் உள்ளது. எனினும் பள்ளியில் உள்ள ஆசிரியர் மற்றும் வகுப்புகளின் எண்ணிக்கை கருதி மழலையர் வகுப்புகளுக்கான அட்மிஷன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஏராளமான தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கைக்காக பல்வேறு யுக்திகள் கையாளப்பட்டு வரும் சூழலில் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்திருப்பது உடுமலை வட்டார பெற்றோர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.